கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் 60 ஏக்கர் விவசாய நிலங்களில் கழிவுநீர் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்கள் மற்றும் விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அன்னூர் பேரூராட்சிக்குட்பட்ட 2வது வார்டு கட்டபொம்மன் தெற்கு பகுதியில் தற்பொழுது கடந்த 4 வருடங்களாக அதிக அளவில் சாக்கடை தண்ணீரானது விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் விவசாயத்தை பாழ்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. உரிய திட்டமிடல் இல்லாமல் சாக்கடை கால்வாய்களை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அரசுக்கு சொந்தமான அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் விடுவதன் காரணமாக தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே சாக்கடை நீரானது பரவி விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலில் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக விவசாயி ஒருவர் நம்மிடையே இருக்க கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ இந்த சாக்கடை நீர் எவ்வளோ நாளாக தேங்கி இருக்குது? எப்பத்துலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? ஒரு 4-5 வருஷமாக தேங்கி இருக்குதுங்க. விவசாய பூமிக்குள்ளே சென்ட்ரலில் வந்து போயிட்டுருக்கு. கோயில் நிலத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த கோயிலேருந்து ஃபுல்லாக நம்பி ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்குதுங்க. அன்னூர்லேருந்து சர்ச் வீதியிலேருந்துங்க அந்த யூஜி மகால்லேருந்து வர டிச்சு தண்ணி பூரா இங்கே தான் வருதுங்க. இந்த தர்மர் கோயில் வீதிங்க, சர்ச் வீதி, இந்த நாகமோதூர் மேற்கு பகுதியில் இருக்கிற தண்ணி பூரா இதில் வந்துங்க கோயில் நிலத்தில் விட்டுட்டாங்க. அது ஓவர்ஃப்ளோ ஆகி விவசாய நிலத்துக்குள்ளே வந்து சென்ட்ரல் போகுதுங்க. அதுக்கு வந்து குளத்து வாய்க்கால் இருக்குதுங்க. ஆக்கிரமிப்பு எடுத்து அந்த குளத்து வாய்க்காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கு பார்த்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ண முடியுங்க. இல்லைன்னா நாங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்னென்ன விவசாயமெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த 4 வருஷத்துக்கு முன்னால்? இப்போ எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது அந்த விவசாயத்தில்? வாழை, கரும்பு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்பவும் பண்ணியிருக்கிறேங்க. அது எல்லாம் எடுக்க முடியல. நீங்களே பாருங்கள். அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. நாங்கள் 4 வருஷமாக போட்ட காசே எடுக்க முடியலைங்க. அப்படி அந்த நிலமையில தான் இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கரா பாதிச்சிருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி மழை நீர் மழை தண்ணி இதுலேயே கொண்டு போகணும், டிச்சு தண்ணி இதில் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதில் சென்ட்ரலில் போகணுங்கிறாங்க. சென்ட்ரலில் போனால் நாங்கள் பூமிக்குள்ளே எந்த விவசாயமே பண்ண முடியாதுங்க. அது வாய்க்கால் இருக்குதுங்க. அந்த வாய்க்கால் இருக்கிற வாய்க்கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத வாய்க்கால் புதுசாக தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த இல்லாத இடத்துல சென்ட்ரலில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா? அவங்க தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு? அவங்க வந்து பார்த்துட்டு என்னன்னாங்கன்னா, இருக்கிற வாய்க்காலை முதல் ஸ்கெட்ச் போட்டு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. டிஆர்ஓ வரைக்கும் போச்சுங்க. அது தாசில்தார், டிஆர்ஓ எல்லாருமே வந்து அந்த வாய்க்கால் எடுக்கிறதுக்கு முற்பட்டாங்க. அது சில தடுதல்னால நின்று போச்சுங்க. அதனால் இப்போ அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க கவர்மெண்ட்டில். தண்ணி எப்பவும் போல் சென்ட்ரலுக்கு வந்து போயிட்டுருக்குதுங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பேரூராட்சிக்குட்பட்ட சத்தி சாலையிலிருந்து கிழக்கு பகுதியில் குன்னத்தூராம்பாளையம் அந்த குளம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கருக்கு மேலே இந்த சாக்கடை கழிவுநீர் முழுவதுமாக தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே பயிர் செய்த பயிர்கள் முழுவதும் அழுகி வீணாகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்களும் கூட பால்பட்டு போகக்கூடிய சூழலானது ஏற்பட்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இதற்கு அரசு அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கால்வாய்களை ஏற்படுத்தி ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை எல்லாம் மீட்டு தங்களுக்கு உரிய கால்வாய்களை ஏற்படுத்தி தண்ணீர் சாக்கடை தண்ணீர் மற்றும் மழைநீர் போன்றவை எதுவும் தேங்காமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக அன்னூரிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.